Welcome to Vijay Max 10th standard chapter 1 exercise 1.1 la 5th sum. Given a equal to 1 2 3, b equal to 2 3 5, c equal to 3 4, d equal to 1 3 5, check if a intersection c cross b intersection d equal to a cross b intersection c cross d is true அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து இந்த கொடுத்துருக்க கண்டிஷன் ட்ரூவான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், இதை வந்து ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்குவோம், எல்ஹெச்எஸ் அண்ட் ஆர்ஹெச்எஸ். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் பார்ட்டில் ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு ஏ இன்டர்செக்ஷன் சியை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். செட் ஏ 1 2 3 இன்டர்செக்ஷன் செட் சி வந்து 3 4. ஸோ இதோட இன்டர்செக்ஷன் என்ன வரும், ரெண்டு செட்லேயும் உள்ள காமனான எலிமெண்ட்டை மட்டும் எடுத்து எழுத போகிறோம். ஸோ ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா 3 மட்டும்தான் காமனாக இருக்குது. அடுத்தது பி இன்டர்செக்ஷன் டி, செட் பியில் 2 3 5 இன்டர்செக்ஷன் செட் டியில் வந்து பார்த்தீங்கன்னா 1 3 5 இருக்குது. ஸோ இது ரெண்டுலேயும் காமனான எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா 3 and 5. ஸோ ஆன்சர் வந்து 3 5. ஸோ அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி, அதாவது இந்த ரெண்டு செட்லையும் என்ன எலிமெண்ட் காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சரி இது காமன் கிடையாது, கிராஸ் பண்ணணும். ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி, அப்போ 3 5. ஸோ இது எப்படி வரும் ரிசல்ட்டு, 3 3 அண்ட் 3 5. ஸோ எல்ஹெச்எஸ் பார்ட்டோட ஆன்சர் வந்து 3 3 அண்ட் 3 5. இதை வந்து நம்பர் 1 அப்படின்னு போட்டுக்கும். அடுத்தது ஆர்ஹெச்எஸ். ஸோ ஆர்ஹெச்எஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிக்குவோம். ஸோ ஏ கிராஸ் பி என்ன வரும், ஏயோட வேல்யூ ஏ செட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா 1 2 3, கிராஸ் பிங்கிற செட்டில் என்ன இருக்குது 2 3 5. ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏ செட்டில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட்டை எடுத்துகிட்டு பி செட்டில் உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் அதோட பேர் பண்ண போகிறோம். ஸோ இதோட ரிசல்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 1 3 1 5. அடுத்தது ஃபஸ்ட்டு செட்டில் உள்ள செகண்ட் எலிமெண்ட்டை எடுத்துகிட்டு செகண்ட் செட்டில் உள்ள எல்லா எலிமெண்ட்டையும் அதோட பேர் பண்ணணும். 2 2 2 3 அண்ட் 2 5. அடுத்தது தேர்ட் எலிமெண்ட் எடுத்துக்கணும், 3 2 3 3 அண்ட் 3 5. ஸோ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது சி கிராஸ் டி கண்டுபிடிக்க போகிறோம். அதுவும் அதே மாதிரி தான், சி செட்டில் 3 4 இருக்குது, கிராஸ் டிங்கிற செட்டில் 1 3 5 இருக்குது. ஸோ இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 1 3 3 3 5, 4 1 4 3 4 5. ஸோ அடுத்தது இப்போ என்ன பண்ணணும், ஆர்ஹெச்எஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி, அதாவது நம்ம கண்டுபிடிச்ச ரெண்டு ரிசல்ட்டில் இருந்தும் காமனாக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 இந்த செட்டில் இருக்குது, இந்த செட்டில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. 1 3 இங்கே இருக்குது, இங்கே இல்லை. 1 5 இங்கே இல்லை. 2 2 இல்லை. 2 3 இல்லை. 2 5 இல்லை. 3 2 இல்லை. 3 3 ரெண்டு செட்லேயுமே இருக்குது, அதனால் அதை எழுதிக்குவோம். அடுத்து 3 5 இங்கே இருக்குது, இங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்குது. ஸோ 3 5. ஸோ வேறு எதுவும் காமனாக இந்த ரெண்டு செட்லேயும் இல்லை, அதனால் இதான் இதோட ரிசல்ட். ஸோ இதை வந்து நம்ம ஆர்ஹெச்எஸ் பார்ட்டை நம்பர் 2 அப்படின்னு போட்டு வச்சுக்கலாம். ஃப்ரம் 1 and 2 நம்ம ரெண்டு ரிசல்ட்டு 1 and 2 அந்த ரெண்டுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 3 இருக்குது, இங்கேயும் 3 3 இருக்குது, இங்கே 3 5 3 5. ஸோ ஃப்ரம் 1 and 2 நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா, ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் டி. ஸோ கொடுத்துருக்க கண்டிஷன் ட்ரூவான்னு நம்மளை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. தேர்ஃபோர் இட் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டினை முடிச்சுக்கலாம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.